லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வசனங்கள் வரை. பின்பு இயேசு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நம்ம ஆண்டவர்கிட்ட பல நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். நம்ம எல்லாருமே இல்லாத விஷயங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே ஆண்டவர்கிட்ட ப்ரேயரில் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா வெகு சிலரே. நாம் எப்போவுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா 10 பேரை ஆண்டவர் குணமாக்குறாரு. 9 பேர் போயிடுறாங்க. ஒரே ஒருத்தன் தான் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். அப்போது ஆண்டோட மனசு வந்து அந்த நேரம் மற்ற 10 பேர், மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத நம் தேவனாய கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா இன்னும் நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால தான் எப்போவுமே நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் அப்படின்னாலே நன்றி அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவரோட மனசு குளிருங்க. இன்னும் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நிச்சயமாகவே நம்ம வந்து நன்றியர்கள் உள்ளவர்களாக இருப்போம். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஹல்லேலூயா.